Hello, welcome traders. நான் தான் உங்கள் அருண் ஃப்ரம் பிராட் ட்ரேடிங் அகாடமி. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயும் இந்த வாரம் என்ன நடந்திருக்கு, இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, இது மாதத்தோட முதல் நாள் இன்னைக்கு தான், அதாவது மே மாதம் ஆரம்பித்து இன்னைக்கு தான் முதல் நாள் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்றத வாங்க டீட்டெயிலாக போய் பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ஓப்பன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 24,311 மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஹை பார்த்தீங்க அப்படின்னா 24,589, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 330 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போயிருக்காங்க. ஸோ 330 பாயிண்ட்ஸ் ஒன் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப கிளியராக தெரியும். ஸோ இதுதான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன அந்த கேண்டில். ஸோ இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எவ்வளோ தூரம் போயிருக்காங்க, ஒரே கேண்டில் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ல 338 பாயிண்ட் மேலே போனாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த கேண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே யூட்டர்ன் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து ஒரு 12 பாயிண்ட் பிளஸ் தான் அப்படின்ற மட்டும் மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ டே டைமில் பாருங்க, டே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 12 பாயிண்ட் தான் பிளஸ், அது மட்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ என்ன நடந்துச்சு, எதனால கீழே இறங்குச்சு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய விமானப்படை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போருக்கான ஒத்திகை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி கீழே இருக்காங்க. எதனாலப்பா போர் ஒத்திகைக்கு ஒரு வாரமா பார்த்துட்டு இருக்காங்களே, எதுக்காக இன்னைக்கு இறங்குச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை. ஸோ வெள்ளிக்கிழமைன்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குங்க. சனி நேரம் என்ன நடக்கும் தெரியாம ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். பத்தாவதுக்கு இப்போ போர் சூழல் வேறு உண்டாயிருக்கு. இந்தியா வந்து எல்லாத்துக்கும் தயாராகிருக்கு. ஸோ சில பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குன்றதுனால, அதாவது வார் சினாரியோக்கு உண்டான ப்ரெஷர் இருக்குன்றதுனால இன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டு பேருமே இறங்கிட்டாங்க. ஸோ இதுதான் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ். ஸோ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா மேலே போனால் ஸோ 24,500 வரைக்கும் போகிறான். அதே போல கீழே இறங்கினா 24,000 வரைக்கும் இறங்குறான். இந்த 400 ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 வீக்காக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ எப்போ இதுலேருந்து வந்து ஒரு கேண்டில் வந்து ஸ்ட்ராங் க்ளோஸ் வெளியே கொடுக்குமோ அதுக்கப்புறம் தான் ட்ரெண்ட் இருக்கும். அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சைட்வேஸ் மார்க்கெட் தான். ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதே மாதிரி தான். ஆல்ரெடி என்னோட பழைய வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துக்கும் ஒரு ரேஞ்ச் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சு, கண்டினியூஸாக 20 வந்துட்டாங்க. என்னோட டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும். ஸோ இந்த ஒரு வாரமா இவனும் பார்த்தீங்க அப்படின்னா சைட்வேஸ்ல தான் போயிட்டு இருக்கான். இதுக்கு உண்டான காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா போர் தான். ஸோ இந்த போர் ஏதாச்சும் ஒரு சைடு டைரக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா என்ன ஒன்று போர் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், இல்லை அப்படின்னா போரில் வந்து நம்ம இந்தியாவை பாகிஸ்தான் டெஃபீட் பண்ணுற மாட்டோம் போயிடும். ஸோ அப்படின்ற சூழ்நிலை தான் என்ன ஆகும், ஒரு டைரக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அன்டில் இதர் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸ் தான் போயிட்டு இருப்பாங்க. இல்லை அப்படின்னா நம்மளோட ட்ரேடர்ஸ் எல்லாமே சேர்ந்து என்ன முடிவு பண்ணிடணும், இந்தியா இஸ் அ ஸ்ட்ராங் கண்ட்ரி. ஸோ இந்தியா வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நம்பிக்கையை பையிங் மூடு போனால் மட்டும்தான் மார்க்கெட் இனிமேட் நவரும். சரிங்களா? இதுதான் பேங்க் நிஃப்டி நிஃப்டியோட இந்த வாரம் அப்டேட். வாங்க இனிமேட்டு மண்டே போயிட்டு மார்க்கெட் என்ன நடக்கும்ன்றதை கிளியராக சொல்கிறேன். இது மட்டும் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பற்றி நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. நான் ட்ரேடிங்கே இது வரைக்கும் பண்ணதில்லப்பா, இதுமாரி தான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ see you on next video. Bye bye.